கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளே அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி தியானித்து புதிய நாளுக்காக அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, என்னுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளுக்காக ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 ஆகிய வசனங்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இரவு நேரத்தில் செய்தி என்ன அப்படின்னு சொல்லி வசனத்தை நீங்க வாசிக்கும் போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா தினம்தோறும் செய்தி கேட்குறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுவார். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, எந்த ஒரு மனுஷனும் பேசல, கர்த்தரே பவுலுக்கு தரிசனமாகிறார். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி என்று எழுதப்பட்டிருக்கு. தரிசனமாகி என்ன சொல்றார் அப்படின்னா, முதல்ல நீ பயப்படாத. ஏன்னா நிறைய குடும்பத்திலே முதல்ல என்ன இருக்கு? பயம்தான் இருக்கு. பிரச்சனை எங்க ஆரம்பிக்கு? பயம் இருக்கு, அதனால பிரச்சனை வருது. அது குடும்ப காரியமா இருக்கலாம், வெளியில புறப்பட்டு போற காரியமா இருக்கலாம், நாளை தினத்துள்ள காரியமா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 2016 வியாபாரத்துல நஷ்டப்பட்டு வெளியில வந்தேன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவேன். 40 நாள் பாஸ்டிங் போட்டேன். பாஸ்டிங் போடும்போது சிஎஸ்சி ஐயர்வாள்கிட்ட, ஐயா எனக்கு ஒரு மிஷினரி வேலை வேணும், நான் நார்த்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஃபேமிலியாக இருக்க, குடும்பம் இருக்கு, டக்குன்னு அப்படி போக முடியாது, நான் உனக்கு ஒரு சர்ச்சில் ஒரு வேலை போட்டு தரேன், ஐயர்வாள்கிட்ட பேசி கூப்பிட்றேன் அப்படின்னாங்க. அதே போல் கூப்பிட்டாங்க. சர்ச்சில் வேலைக்கு கத்தோலிக்க கிருபையினாலே ரெடி ஆச்சு. புறப்பட்டு போகிறதுக்கு பஸ் ஏறினேன். கர்த்தர் சொப்பனத்து மூலியமாக அபிஷேகம் பண்ணி அழகா கொண்டு போய் சேர்த்தார். சர்ச்சில் வேலை பார்க்குறத 2.5 வருஷ காலத்திலே அபிஷேகம் பண்ணினார். நான் சர்ச்சில் இருக்கும்போது எத்தனையோ ஜனங்கள்கிட்ட பேசியிருக்கேன். அந்த அபிஷேகம் தான் என்னை பாதுகாத்துச்சு. நீ பயப்படாமல் பேசு. அந்த 2.5 வருஷமும் சர்ச்சில் வேலை பார்க்கும்போது அபிஷேகம் பண்ணினார். நான் இங்கெல்லாம் போகணும், எல்லார்ட்டையும் பேசிட்டு இருப்பேன். வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு வந்ததுனால என்னோட வாழ்க்கை கண்ணீராக இருந்துச்சு. கடனில் கஷ்டப்பட்டதுனால நிந்தைகள், அவமானங்கள், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, ஒதுக்கி வைத்த நிலைமை, தள்ளப்பட்ட நிலைமை, எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையிலே சர்ச்சில் வேலை பார்க்கும்போது கண்ணீரோடு வேலை பார்த்தேன். ஆனால் அபிஷேகம் பண்ணிட்டார்ல. இப்போ குட் நியூஸ் என்ன அப்படின்னா, அபிஷேகம் பண்ணிட்டார். சர்ச்சில் வேலை பார்க்கும்போது எல்லாரோட பேசிட்டு இருப்பேன். அவங்கள்ட்ட பேசும்போது ஒரு தடவை ஐயர்வாள்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அந்த ஐயர்வாளுக்கு 75 வயசு. அவங்கள்ட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் எத்தனை தடவை பைபிள் வாசித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த ஐயர்வாள் சொன்னார், நான் 300 தடவை வாசித்து முடிச்சிருக்கேன் அப்படின்னாரு. எப்படியா அப்படின்னு சொல்லி கேட்டேன். டெய்லி நான் ஒரு 3 மணி நேரம் பைபிள் வாசிப்பேன் அப்படின்னார். இன்று கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த இரவு நேரத்திலே செய்தி என்ன அப்படின்னா, 5 நிமிஷம் பைபிள் வாசிக்க ஆயத்தமா இல்லை, 10 நிமிஷம் வாசிக்க ஆயத்தமா இல்லை. சில குடும்பத்தில் பைபிள் வாசித்தா புரிய மாட்டுக்கு. சில குடும்பத்தில் பைபிளை கையில் எடுக்கிறதே கிடையாது. சில குடும்பத்தில் எங்கள் அம்மா அப்பா சொல்லிட்டாங்க, அதுக்காக தான் கையில் பைபிள் எடுப்பாங்க. சில குடும்பத்தில் நான் கிறிஸ்டியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் பைபிள் எடுப்பாங்க. சில குடும்பத்தில் இன்னைக்கு நான் பைபிள் வாசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கையில் பைபிள் எடுப்பாங்க. ஒரு சின்ன கேள்வி கேட்குறேனே,
நம்ம வீட்டில் ஸ்பெஷலாக ஒரு சாப்பாடு செய்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடாக இருக்கலாம். சிலவங்களுக்கு சைவ சாப்பாடு, சிலவங்களுக்கு கறி மீன், சில வீட்டில் பிரியாணி பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வேக வேகமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட் பார்த்து சாப்பிடுவாங்க. பிடிக்காத சாப்பாடு வச்சா நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்றேனே அப்படிம்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்தாச்சு அப்படின்னா, முதல்ல கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் ஆவியில வளர முடியும். நான் சில குடும்பத்துல பார்த்துருக்கேன், நல்ல ஜெபிப்பாங்க, தரிசனம் பார்ப்பாங்க, சொப்பனம் பார்ப்பாங்க, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கவே மாட்டாங்க. அப்படியும் நான் சில ஆட்களை பார்த்துருக்கேன். கேட்டா, நான் பாஸ்டிங் ப்ரேயர் போயிட்டு வந்துட்டேன், நான் இத்தனை நாள் மீட்டிங் போயிட்டு வந்துட்டேன் அப்படிம்பாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. ஏன் சொல்லி எனக்கு நிறைய சந்தேகம் உண்டு. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்தாதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எந்த ஒரு குடும்பமா இருந்தாலும் சரி, என்கிட்ட நிறைய குடும்பத்தை ஜெபிக்க வரும்போது சொல்லுவாங்க, நாங்கள் நல்லா ஜெபிப்போம் பிரதர், நான் டெய்லி காலையில நைட்டு ஜெபம் பண்ணிடுறேன்னு சொல்லி என்கிட்டே பேசுவாங்க, அழகா பேசுவாங்க, கண்டே பிடிக்க முடியாது. நான் அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன். சரி அப்புறம், சரி அப்புறம் முதல்ல ஒரு கேள்வி கேட்பேன், நீங்க பைபிள் வாசித்து முடிச்சிட்டீங்களா? நீங்க டெய்லி கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறீங்களா? இல்லை பிரதர், இப்போ நான் கொஞ்ச நாளா பைபிள் எடுத்து வாசிக்கல, இப்போ நான் கொஞ்ச நாளா சர்ச்சுக்கே போகல, இப்போ நான் கொஞ்சம் மாசமா நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கல அப்படிம்பாங்க. ஆனா அதுக்கு முன்னக்கூட்டி அவங்க சொன்ன வார்த்தை பார்த்தா, நான் நல்ல ஜெபம் பண்றேன், காலையிலையும் ஜெபம் பண்றேன், ராத்திரியும் ஜெபம் பண்றேன்னு சொல்லி என்கிட்டயே பேசிட்டு இருப்பாங்க. நான் டெய்லி ஜெபம் பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க, நான் சர்ச்சுக்கு போயிட்டேன் அப்படின்ட்டுவாங்க. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கையில பைபிள் எடுத்து வாசித்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே சார்ஜ் அங்கே கப்புன்னு இறங்கிடும். ஏன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. கையில பைபிள் எடுத்து வாசிக்கலன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்மளே கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. இந்த இரவு நேரத்திலே ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை நடக்கு அப்படின்னா, செல்போன் கையில இருக்கு, ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை. வீட்டுல 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேர்ல 3 பேர் கையில பைபிள் எடுத்து வாசிக்கிற பழக்கம் இல்லை. அது எந்த நாடு இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம். ஒரு வாலிப சகோதரி பிறந்ததுல இருந்தே கிறிஸ்டியன் தான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை தான், சர்ச்சுக்கு போற பிள்ளை தான், வேற நாட்டுல வேலைக்கு போயாச்சு, அவளோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, கண்ணீரோடு ஜெபிக்க வந்தா. கேட்டேன், கண்ணீரோடு பேசிட்டு இருந்தா, உன் கையில பைபிள் இருக்காமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பைபிள் நான் கொண்டு போகல அப்படின்னா. செல்போன் கொண்டு போயிருக்கா, பாஸ்போர்ட் கொண்டு போயிருக்கா, மற்றது எல்லாம் கொண்டு போயிருக்கா. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைதான், ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைதான், சர்ச்சில் உள்ள பிள்ளைதான், நல்ல மகள் தான், ஆனா கையில பைபிள் மட்டும் இல்லை. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா, வேதனையான காரியமா இருக்கு. கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே இல்லை. நான் சொல்றது ஆமாவா இல்லையா? நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. சரி, கர்த்தருடைய கிருபையினாலே ஆன்லைன் மூலியமா செய்தி கேட்கிறீங்க. சில சாட்சிகள், சில உண்மைகள், சில வெளிப்படையான காரியங்கள், சில அனுபவ சாட்சிகள், சில குடும்பத்துடைய காரியங்கள், இதெல்லாம் ஒண்ணு போல சேர்ந்து கர்த்தருடைய கிருபையினாலே பேசுறதுனாலே சில குடும்பத்திலே இப்போ செல்போனை தேவையில்லாம பார்க்கறத விட்டுட்டாங்க, நாடகம் பார்க்கறத விட்டுட்டாங்க, படம் பார்க்கறத விட்டுட்டாங்க, கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பிரதர் போன வருஷம் நான் பைபிளை வாசித்து முடிச்சிட்டேன், போன வருஷம் நான் புதிய ஏற்பாடு 2 தடவை வாசித்து முடிச்சிட்டேன், முழு பைபிளும் 1 தடவை வாசித்து முடிச்சிட்டேன், கர்த்தருடைய கிருபையினால தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க செய்தியை நாங்க கேட்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு உறுத்தும், நான் பைபிள் வாசிக்கலையே. நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இல்லை. அது சில குடும்பத்துல துணிகரமா இருக்கு. கர்த்தரை விட்டு தள்ளி போற துரோகமான காரியமா இருக்கு. ஏன் இதெல்லாம் நைட் நேரத்துல பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, கையில பைபிள் எடுத்து வாசிச்சாதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இருக்குமே. இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி இல்ல? கர்த்தரை குறித்து பயம் இல்ல. கர்த்தரை குறித்து பயம் இல்ல. ஆனா மனுஷனை குறித்து பயம் இருக்கு. வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை குறித்து பயம் இருக்கு. சில குடும்பத்துல 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஆனா கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க. தேவன் நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு விசாரிப்பார். ஆமா, சில குடும்பத்துல இப்ப பயமே இல்லாம சுத்த ஆரம்பிச்சாச்சு. நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளு என்ன செய்யணும்? நீங்களே சொல்லுங்க. ராத்திரி நேரத்துல தூக்கம் வரலையா? செல்போன் எடுத்து தடவுறீங்களா? ஓரமா தூக்கி வைங்க. கையில பைபிள் எடுத்து உட்காருங்க. நிறைய குடும்பத்துல செல்போன்னால கண்ணு கெட்டு போயிருது. அப்புறம் கண்ணாடி போட்டு சொல்ல வந்துருது. அப்புறம் மூளை பாதிக்கப்பட்டுருது. மன அழுத்தம் வந்துருது. டிப்ரெஷன் வந்துருது. புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சு போயிருந்தாங்க. சில குடும்பத்துல சந்தேகம் வந்துருது. வேற வேற வெப்சைட்டுக்குள்ள போயிருந்தாங்க. கள்ள தொடர்பு, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு. அப்புறம் வாழ்க்கையில எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? இந்த வருஷம் நம்ம குடும்பம், நம்முடைய தலைமுறை, நம்முடைய சந்ததி பாதுகாக்கப்படணுமா? ஆசீர்வதிக்கப்படணுமா? தீர்காயுசு வேணுமா? கடைசி காலத்திலே கொடிய காலம், சோதனை காலம், பஞ்ச காலம், பல உபத்திரத்தின் மத்தியிலே நாளைக்குள்ள தேவைக்காக கூட நைட் நேரத்தில் ஜெபிக்கிறீங்க. இந்த மாசம் ஃபீஸ் கட்டணும், இந்த மாசம் இஎம்ஐ கட்டணும், இந்த மாசம் கடன் அடைக்கணும், இந்த மாசம் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு. எல்லாம் சரிதான். கையில பைபிள் எடுத்தோமா, அதான் முக்கியம். என் வாழ்க்கையில ஒரு 1/2 கோடியை காணும், 55 லட்ச ரூபாய் காணும். எல்லாம் அழிஞ்சு நடுரோட்டில் நிற்கும்போது கையில பைபிள் எடுத்து பார்த்தேன். நான் செஞ்ச பாவமெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. நான் துணிகரமா வாழ்ந்தேன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். நான் பாவத்துல வாழ்ந்தேன்னு சொல்லி கண்டுபிடிச்சுக்கிட்டேன். இதான் என் வாழ்க்கையில நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது கண்டுபிடிச்ச காரியம். ஒரு மனுஷன் துணிகரமா வாழ்ந்தால், விக்கிரத்துல போய் சிக்கி கொண்டால் சாபம் இருக்கும் அந்த வீட்டுக்குள்ள. என் வாழ்க்கையில சாபம் இருந்துச்சு. மனுஷனை நம்புனா சாபம் இருக்கும். ஒரு மனுஷன் துணிகரமா பாவம் பண்ணிட்டு இருந்தான்னா அந்த வீட்டுக்குள்ள சாபம் வந்துடும். அதே நேரத்துல இயேசு கிறிஸ்துவே என் பாவத்தை மன்னிங்க அப்படின்னு சொல்லி மனம் திரும்ப ஆரம்பித்தால், நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு பாவி மனம் திரும்பும் போது, கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, செஞ்ச பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பும் போது கர்த்தர் விடுதலை செய்கிறார். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி வாழ்றோம், அதுதான் முக்கியமான காரியம். வாலிப வயசுல பாவம் வந்துருது, சின்ன வயசுலயே பொய் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நல்லா பொய் பேசுறாங்க. கடன் வாங்க பொய் பேசுறாங்க, கொடுக்க முடியலையா பொய் பேசுறாங்க. சில குடும்பத்துல பாஸ்டர்ட்ட போய் நிற்கும் போது பொய் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா இல்லையா? நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே. ஏன் அப்படி சொல்றாரு? ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, ஐயா பவுல் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, ராத்திரியிலே நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கர்த்தர் தரிசனமாறாரு. தரிசனமாய் முதல்ல சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? நீ பயப்படாம பேசுப்பா, நீ மௌனமா இருக்காத. ஏன்னா ஜனங்கள்லாம் அழிஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கு? ஓரினை சேர்க்கை, அசுத்தமான பாவங்கள், விபச்சாரம், கள்ள தொடர்பு, தேசத்துக்குள்ளே எங்க பார்த்தாலும் தீட்டு, அருவருப்பு, வாயை திறந்த பொய், அடுத்த சொத்தை எப்படி ஏமாத்தலாம், எப்படி கொள்ளடிக்கலாம், எப்படி தந்திரமா கிரியை செய்யலாம்,
எப்படி வஞ்சிக்கலாம், எப்படி ஏமாத்தலாம், எப்படி மோசம் போக்கலாம், எத்தனை பிளான் அப்பா. ஒரு ஆளை ஏமாத்துறதுக்கு எத்தனை ஐடியோ யோசித்து பாருங்க. லாஸ்ட் பார்த்தா அவங்கள்ட்ட இருக்க அந்த பணத்தை இல்ல அவங்கள்ட்ட இருக்க அந்த ஆசீர்வாதத்தை திருடுறதுக்காக ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு புகுந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு காரியம் யோசிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஒரு மனுஷன் தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்ம கூடயும் கர்த்தர் பேசுவார். இன்னைக்கு அது ஒரு செய்தி இருக்குல்ல. நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ ஆரம்பித்தால் என் கூட பரிசுத்தம் உள்ள தேவன் பேசுவார். என் கூட பரிசுத்தம் உள்ள தேவன் பேசுவார். அதை முதல்ல நாம் அறிந்து கொள்ளணும். என் கூட தேவன் பேசுவார். என் கூட தேவன் பேசுவார். எப்ப பேசுவார்? அடுத்த பொருள் மேல ஆசை வரக்கூடாது. யாதொன்றையும் இச்சையாதிருப்பாய் என்று எழுதப்பட்டிருக்கு. வாயை திறந்தா பொய் பேசக்கூடாது. எத்தனை வீட்டுல வாயை திறந்தா பொய் மட்டும்தான்ப்பா பேசுறாங்க. காலையில் தூங்கி எழுந்திரிச்சிலேருந்து ராத்திரி படுத்து தூங்குற வரையும் ஒரே பொய் 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 பொய். நான் சொல்றது உண்மையா இல்லையா? எத்தனை பொய் பேசுறாங்க. உண்மை உள்ள மனுஷன்தான் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வான். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல உண்மையே இல்லை. அப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கு பிரச்சனை, என் வாழ்க்கையில் எனக்கு போராட்டம், என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் எனக்கு இப்படி எனக்கு இப்படி எனக்கு இப்படி எனக்கு இப்படி. அப்புறம் நம்ம என்ன செய்ய? நிறைய குடும்பத்தில் வியாதி, நிறைய குடும்பத்தில் நஷ்டம், நிறைய குடும்பத்தில் கஷ்டம், நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, நிறைய குடும்பத்தில் போராட்டம். இதுக்கு பின்னாடி என்னன்னு சொல்லி பார்த்தா, நானும் தேடி தேடி வாசித்து பார்த்தேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். ஒரு மனுஷன் உண்மையா இருந்தா இயேசு கூட இருப்பார். ரவிராஜ் பாவத்தில் வாழ்ந்தவன், நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தவன், கஷ்டத்தில் வாழ்ந்தவன், சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தவன். ஐயோ, இந்த கடன் பிரச்சனை இருக்கும்போது, மனுஷனை நம்பி ஏமாந்து போகும்போது, விக்கிரத்தில் இருக்கும்போது, அடிமையாக இருக்கும்போது நிம்மதியாக இருக்காது. ராத்திரிலாம் படுத்த தூக்கமே வராது. ஒன்று கையில் செல்ஃபோன் வச்சுருப்பேன், அப்படி இல்லைனா டிவி ஆன் பண்ணி விட்டுருவேன். ஒன்று ஏதாவது படம் பார்ப்பேன், அப்படி இல்லைனா செல்ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இருப்பேன். அப்படியே தான் தூங்கிடுவேன். நிம்மதியாக இருக்காது. என்னைக்கு கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்க்க ஆரம்பிச்சேனோ, பைபிளுடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. சட்டம் வேற மாதிரி இருக்கு. நானும் பைபிள் சட்டத்துக்கு எதிர்த்து நின்று வாழ்ந்த ஒரு நபர். அதுக்கப்புறம் தான் முடிவெடுத்தேன், என்னுடைய வாழ்க்கை தப்பா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை சரியில்லை. நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே. என் வாழ்க்கையில நான் கர்த்தரை விட்டு தள்ளி போனதுனாலே நான் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். சில குடும்பத்தில் நினைப்பீங்க, பிரதர் நாங்களும் எத்தனையோ மெசேஜ்லாம் கேட்டு வரோம், அவங்கெல்லாம் வேற மாதிரி டீச் பண்ணுறாங்க, நீங்கள் வேற மாதிரி டீச் பண்ணுறீங்க. ஐயா, கஷ்டப்பட்டவனுக்கு தான் ஏன் வழி தெரியும், நடு ரோட்டில் நின்னவனுக்கு தான் ஏன் வழி தெரியும், கடனில் ஊரை விட்டு போனவனுக்கு தான் ஏன் வழி தெரியும். சொந்த தேசத்தை விட்டு அனாதையாக கடந்து போயிட்டேன். நிந்தைகள், அவமானங்கள், கேவலம் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உண்டு. கஷ்டப்பட்டவனுக்கு தான் வழி தெரியும். கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும் போது தெரியுது, எவ்வளோ காரியத்தில் நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேன். என் கடையில் 12 வருஷம் கத்தால தொங்கிட்டு இருந்தேன். அப்போ 12 வருஷம் நான் இயேசுங்க அந்த நம்பிக்கை இல்லாமல் தான் நான் வாழ்ந்திருக்கேன். கடையில் எலுமிச்சப்பழம் ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன். எலுமிச்சப்பழம் வச்சாச்சுன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே மாறின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை. ஃபோட்டோ போட்டிருப்பேன், அந்த ஃபோட்டோ மேலே நம்பிக்கை. வீடு நியூமராலஜியில் கட்டினேன், வீட்டு மேலே ஒரு நம்பிக்கை. நியூமராலஜியில் கட்டிட்டேன், ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாம் நாசமாக போயிட்டு, ஒன்றுமே இல்லாமல் போயிட்டு, நாசமாக போயிட்டு நடு ரோட்டில் நின்னேன். கையில் பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தா, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான். இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன சொல்லி பார்க்கும்போது, எந்த மனுஷன் சொன்னாலும் நம்பிடுவாங்க, யாரு சொன்னாலும் நம்பிடுவாங்க. லாஸ்ட்டு பார்த்தா, ஐயோ என்னை ஏமாத்திட்டான் பிரதர், என்னை ஏமாத்திட்டான் பிரதர், என்னை ஏமாத்திட்டான் பிரதர், என்னை ஏமாத்திட்டான் பிரதர். மனுஷனை நம்பினா ஏமாத்ததான்ப்பா செய்வாங்க. நான் தான் ஏமாந்துருக்கேனே, நான் ஏமாந்துருக்கேன். என்னை ஏமாத்திருக்காங்க, எனக்கு தெரியும். மனுஷனை நம்பி அவங்க பின்னாடி போகும்போது நம்மளை ஏமாத்திடுவாங்க. நான் ஏமாந்துருக்கேன். பயப்படாமல் பேசு என்கிறார். எதுக்கு? எத்தனையோ ஜனங்கள் அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க,
எதுல அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க? கையில பைபிள் எடுத்து வாசிக்கிறதே கிடையாது, முழங்கால் போட்டு ஜெபம் பண்றது கிடையாது, மனம் திரும்புறது கிடையாது. பாவத்திலையும் துணிகரமா வாழ்ந்தா எப்படி அந்த வீட்டுக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கும்? எப்படி நைட்டு படுத்தா ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும்? எப்படி சமாதானம் இருக்கும்? நாளைக்கு எப்படி போய் பேசலாம்? நாளைக்கு எப்படி சொத்து சேர்க்கலாம்? இதயத்துக்குள்ள என்ன இருக்கு? எல்லாம் பண ஆசை. பண ஆசை இருக்கிற இடத்துல அந்த பிசாசு உள்ள வந்துருவானே. பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கிறது. பிசாசுக்கு ஏன் இடம் கொடுக்குறாங்க? எதிர்த்து நிற்குன்னு சொல்லி வேதம் சொல்லிருக்கு. பண ஆசை இல்லாதவங்கள தான் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. இங்க அவ்வளவு பேர் வீட்லயும் ஏகப்பட்ட வீட்டுக்குள்ள பண ஆசை, பண ஆசை, பண ஆசை. பணத்தினால நிறைய குடும்பத்துல நிறைய ஆபத்துல போய் சிக்கி கொள்றாங்க. நிறைய குடும்பத்துல ஆபத்துல போய் சிக்கி கொள்றாங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல என்ன ஆசைன்னா பண ஆசையில திருப்தியா நடக்கிறாங்க. என் வீட்டுல பணம் இருக்கு, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, எனக்கு சொந்த வீடு இருக்கு, என் பிள்ளை நல்ல வேலை பார்க்குறாங்க, என் கணவருக்கு நல்ல வருமானம் வருது. அதெல்லாம் தேவன் தந்ததுப்பா. தேவன் மேல நம்பிக்கை வைங்க. தேவன் மேல நம்பிக்கை வைங்க. நம்ம ஒரு நாள் உயிரோட இருக்கிறோமா, அது தேவன் தந்தது. ரவிராஜ் உயிரோட இருக்கிறோம்னா அது தேவன் தந்தது. உங்கள்ட்ட பேசணும் அப்படின்னா தேவன் எனக்கு உயிர் பிச்சை போட்டிருக்காரு, அதனால மட்டும்தான் பேசிட்டு இருக்கேன். அவருடைய கையிலே ஜீவ சுவாசத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். எனக்கு கொடுத்தது போதும், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே இந்த வசனத்தெல்லாம் நம்ம தியானிக்கும் போது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதம், மிகுந்த ஆசீர்வாதம். ஏன்னா சில குடும்பத்துல புதுசா இணைந்திருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனோட வார்த்தைக்கு, தேவனோட சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படி ஆரம்பிச்சாச்சுனாலே போதும், நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஏன்னா சில குடும்பத்துல இரவு நேரத்துல எப்படி யோசிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப நான் கையில பைபிள் எடுத்து வாசிதான் ஆகணுமா அப்படின்னு கூட யோசிக்கிறீங்க. நான் உன்னோடனே கூட இருக்கிறேன். எப்போ இருப்பாரு? நம்ம அப்படி கொஞ்சம் நார்மலா யோசித்து பார்ப்போமே. நான் பைபிள் வாசிக்காம துணிகரமா பாவத்துல வாழ்ந்தா, அக்கிரமத்துல வாழ்ந்தா, அசுத்தமா வாழ்ந்தா, கர்த்தரை விட்டு தள்ளி போனா என் கூட இயேசு இருப்பாரா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. இயேசு என் கூட இருக்கணும் அப்படின்னா நான் எப்படி இருக்கணும்? பயப்படாம பேசணும், மௌனமா இருக்கக்கூடாது. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிறார். அவர் என் கூட இருக்கணும் அப்படின்னா அவருக்கு பிரியமானபடி நான் வாழணும். அவருக்கு பிரியமானபடி வாழணும் அப்படின்னா 1 சங்கீதம் 2 வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். இன்னைக்கு கர்த்தருடைய வேதத்திலே எத்தனை குடும்பத்திலே பிரியமா இருக்கிறாங்க? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. என் வாழ்க்கையிலலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்ததுனால எனக்கு என்ன செய்யன்னு தெரியாது. எனக்கு சொந்தக்காரங்களாம் இருக்கிறாங்க, ஆனாலும் அனாதை போல வாழ்ந்துட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து பேசாம வாசித்துட்டு இருப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது கண்ணீரோட வாசிப்பேன். கையில பைபிள் எடுத்து வாசிக்கும்போது இந்த வசனத்தை நான் கீழ்ப்படியலப்பா, என்கிட்ட மிஸ்டேக் இருக்குல்ல, என்னைய மன்னிப்பீங்களா, என் பாவத்தை மன்னிப்பீங்களா அப்படின்னு சொல்லி இப்படியே கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். உன்னுடனே கூட இருக்கிறேன். உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். நான் மறுபடியும் சொல்றேன், உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும். சரி, தேவை மட்டும்தான் சந்திக்கப்படுமா அப்படின்னா சத்துருடைய தலையை நசுக்குவார். அது மட்டும்தானா? உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். எப்போ? உங்க கூட கர்த்தர் இருக்கும்போது.
நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அப்ப நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி மாறணும். இப்ப என்னைய வச்சு நான் உங்களுக்கு சொல்றேன், ஈஸியா புரியும். நானும் கர்த்தரை விட்டு தள்ளி போன ஒரு பாவி. நான் 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேன்னு சொல்லி முதல்ல நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். 24 மணி நேரம் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தானே என் கூட இயேசு இருப்பார். அப்படிலாம் யோசிக்கும் போது நிறைய காரியங்கள் கற்றுக் கொடுத்தார். நான் எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ல இருக்கேன், எப்படி எப்படி மிஸ்டேக் இருக்கேன், ஜென்ம சுபாவம்னு என்ன, மாம்சக்கிரியன்னு என்ன, பழைய சுபாவம்னு என்ன, பழைய வாழ்க்கைன்னு என்ன, கிறிஸ்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, எல்லாவற்றையும் அழகா கற்றுத்தர ஆரம்பித்தார். நைட் நேரத்திலே நீங்க யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ நீங்க முதல்ல பாக்கியவான்கள். ஏன்னா இந்த செய்தி கேட்கறதுக்கு உங்க கையில செல்போன் இருக்கு, யூடியூப்புக்குள்ள வரீங்க, கேட்கறீங்க. தேவனர்கள் அப்ப மினிஸ்டர் மூலமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமே, என் கூட இயேசு கிறிஸ்து இருக்கணும் அப்படின்னா நான் அவருக்கு பிரியமானபடி வாழ்றேனா, அந்த ஒன்றை மட்டும்தான் யோசித்து பார்க்கணும். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே உபத்திரம், பாடுகள், பிரச்சனைகள்லாம் வரும். உடனே உட்கார்ந்து அழுதுட்டு இருப்பாங்க, புலம்பிட்டு இருப்பாங்க, எல்லாம் நடக்கும். எதுவா இருந்தாலும் சரிப்பா, ஒரு மனுஷனோட, அதாவது நம்ம கூட இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். எப்போ இருப்பார், அதுதானே கேள்வி. இப்போ வீட்டுல ஒரு 6 மணி நேரம் செல்போன்ல அடிமையா இருக்கிறேன், ஒரு 6 மணி நேரம் நல்ல நாடகம் பார்க்கிறேன், படம் பார்க்கிறேன், என் கூட இயேசு இருப்பாரா? நீங்களே சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நானே இப்போ வீட்டுல ஒரு 6 மணி நேரம் செல்போன்லயோ டிவிலயோ படம் பார்க்கறதுலயோ மூழ்கி போய் இருக்கிறேன், தேவையில்லாம பார்த்துட்டு இருக்கேன், என் கூட இயேசு இருப்பாரா? இல்ல தேவையில்லாத ஃப்ரெண்டுகிட்ட ஒரு 6 மணி நேரம் பேசிட்டு இருக்கேன், வேண்டாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்கேன், என் கூட இயேசு இருப்பாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னா என் கூட இயேசு இருக்கணும் அப்படின்னா நான் முதல்ல 24 மணி நேரம் எப்படி இருக்கணும், அதைத்தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். நமக்கு என்ன தெரியுமா வேலை? 24 மணி நேரம் நம்ம கூட இயேசு இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில என்ன மிஸ்டேக் இருக்கு, என்னென்ன காரியம் தொடருது, கர்த்தரை விட்டு தள்ளி போற என்னென்ன காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு, அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா அந்த வேர், அது அசுத்தமான வேரா இருக்கலாம், இச்சையான வேரா இருக்கலாம், பாவ வேரா இருக்கலாம், அக்கிரமமான காரியமா இருக்கலாம், துணிகரமான காரியமா இருக்கலாம், துன்மார்க்கமான காரியமா இருக்கலாம், கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த காரியமான இருக்கலாம், அந்த வேரோட புடுங்கியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாவம் தொடராது. சில குடும்பத்திலே வைராக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர் இருக்கும், சில குடும்பத்திலே கோபம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர் இருக்கும், சில குடும்பத்திலே பகை அப்படின்னு சொல்லி ஒரு வேர் இருக்கும், சில குடும்பத்துல கசப்பு அப்படின்னு ஒரு வேர் இருக்கும், சில குடும்பத்துல எரிச்சல் அப்படிங்கிற ஒரு வேர் இருக்கும், சில குடும்பத்துல மன்னிக்க முடியாத ஒரு வேர் உள்ள இருக்கும். இதெல்லாம் வச்சுட்டு இயேசு உங்க கூட இருப்பாரா? 24 மணி நேரம் உங்க கூட இருப்பாரா? 24 மணி நேரம் இதயத்துல கசப்போட இருக்கேன், என் கூட இயேசு இருப்பாரா? 24 மணி நேரம் பொறாமையோட இருக்கேன், 24 மணி நேரம் பெருமையோட இருக்கேன், என் கூட இயேசு இருப்பாரா? நல்லா யோசித்து பாருங்களேன். என் கூட இயேசு இருக்கணும் அப்படின்னா உலகம் ஃபுல்லா மாயை மாயை மாயை, எல்லாம் மாயை. சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் என்று வேதம் சொல்லிடுது. மனுஷனை நம்பி என்னை ஏமாத்திட்டான், என்னை மோசம் போக்கிட்டான்னு சொல்லி உட்கார்ந்து புலம்பி அழுதுட்டு இருப்பாங்க. அதெல்லாம் துறதி போட்டுட்டு பாவியா என் மேல கிருபையா இருங்கப்பா, நீங்க மட்டும் எனக்கு போதும்பா, இந்த உலகம் மாயைப்பா மாயைப்பா, வேண்டாம்ப்பா, நீங்க எனக்கு போதும்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் வெறுக்கும் போது கர்த்தர் கூட இருப்பார். என் வாழ்க்கையில நானும் சராசரி ஒரு மனுஷன், 11 வயசுல வேலைக்கு போனவன், கையில பைபிள் எடுத்து வாசித்தா புரியாது. என் கூட இந்த நிமிஷம் வரையும் இயேசு கூட இருக்கிறார் அப்படின்னா நானும் பல தடவை யோசித்து பார்த்துருக்கேன், எப்படிப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர்,
எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட ஒரு நபர். நான் கையில் பைபிள் எடுத்து வாசிக்கும்போது எனக்கு எப்பமெல்லாம் தோணுதோ பைபிள் எடுத்து வாசிக்கும்போது அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிப்பேன். இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படியிலேப்பா, வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை 5 தடவை வாசித்து பார்ப்பேன். வாசிக்கும்போது அந்த வசனத்து மூலியமாக என் கூட எப்படி பேசுகிறாரோ அதே போல் என்னோட சமூகத்தில் அர்ப்பணிப்பேன். இந்த இரவு நேரத்திலே ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நம்ம தேவனுக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமா இருந்தால் நம்ம கூட பேசுவார். நீ மௌனமா இராதே, பேசு. நீ பயப்படாமல் பேசு. நீ ஏன் மௌனமா இருக்க, ஏன் பயப்படுற அப்படிங்கிறார். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. உனக்கு தீங்கு செய்யும்படி. நமக்கு யாராவது தீமை செய்ய வாராங்களா, கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். பிரதர், நான் கர்த்தரை விட்டு தள்ளி போய் நிறைய பாவத்தில் இருந்தேன் பிரதர். மனம் திரும்பியாச்சு அப்படின்னா பாதுகாத்து கொள்வார். தேவன் என்ன திரும்ப எதிர்பார்க்காரு, என் பிள்ளை மனம் திரும்பணும். மனம் திரும்பும் போதுதான் பாவ மன்னிப்பு, மனம் திரும்பும் போதுதான் மீட்பு, மனம் திரும்பும் போதுதான் ரட்சிப்பு. ஒரு பாவி மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். ராத்திரி வேளையில செய்தி கேட்குறீங்களா? உங்க கூட இயேசு கிறிஸ்து 24 மணி நேரம் வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்க கூட இருக்கணும் அப்படின்னா, நீங்க கையில பார்க்குற செல்போனா இருக்கலாம். சில குடும்பத்துல தண்ணி அடிப்பாங்க, சில குடும்பத்துல விபச்சார பாவத்துல இருப்பாங்க, சில குடும்பத்துல கள்ள தொடர்புல இருப்பாங்க, சில குடும்பத்துல தேவையில்லா ஃப்ரெண்டோட தேவையில்லா காரியத்தை, அசுத்தமான காரியத்தை, பாவ காரியத்தை பேசிட்டு இருப்பாங்க. சில குடும்பத்திலே எவனை ஏமாத்தலாம், எவனை கொள்ளை அடிக்கலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், இப்படிதானே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய குடும்பத்திலே. கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியத்தெல்லாம் விட்டுட்டு வெளியில வரும்போது அந்த குடும்பத்துக்குள்ள ரட்சிப்பு, மனம் திரும்பும் போது ரட்சிப்பு. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்கிறார். அப்ப நம்ம கூட இயேசு இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கணும். அது ஒரு முக்கியமான பாயிண்ட். மறுபடியும் சொல்றேன், நம்மளோட வாழ்க்கை கர்த்தரோடு இருக்கணும். என் கூட இயேசு வரணும்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, நம்ம அவருக்கு பிரியமானபடி வாழ்றோமா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போமே. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. ஹல்லேலூயா. உனக்கு தீங்கு செய்யும்படி, உங்களுக்கு விரோதமா யாராவது தீமை செய்ய நினைக்கிறாங்களா? ஒருவனும், அந்த வேர்டை நீங்க நிப்பாட்டி வாசித்து பாருங்க, ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல இயேசு இருந்தா பிரச்சனை வராது. உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது, பிரச்சனை போராட்டமா இருக்கு அப்படின்னா முதல்ல இயேசு கிறிஸ்துவே என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா, என் இதயத்துக்குள்ள வாங்கப்பா, எங்க வீட்டுக்குள்ள நீங்க இருங்கப்பா, உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியத்தையும் நான் தூரத்துக்கு போட்டுருதேன் அப்படின்னு சொல்லுங்க. சில வீட்டுல விக்கிர வழிபாடுல இருப்பாங்க. நாலாம் வியாபாரத்துல இருக்கும்போது 12 வருஷம் கத்தால தொங்கிட்டு இருந்தேன்ப்பா. எலுமிச்சை பழம்லாம் செழிப்பா வச்சிருந்தேன். டெய்லி ஒரு எலுமிச்சை பழம் கிளாஸ்ல மாத்திக்கிட்டே இருப்பேன். புது புது எலுமிச்சை பழம் வச்சு அப்படி தண்ணி ஊத்தி வைப்பேன். போட்டோ வச்சிருப்பேன். இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் ரியலா செஞ்சேன். எதெல்லாம் தப்புன்னு சொல்லி வெறுத்தனோ, இயேசுவை நேசிக்க ஆரம்பிச்சேன், மனம் திரும்ப ஆரம்பிச்சேன், கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு எத்தனை குடும்பத்துல அப்படி இருக்கு யோசித்து பாருங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? சில குடும்பத்துல என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னா, பிரதர் நாங்க எப்படியோ வாழ்ந்துட்டு இருக்கோம் பிரதர், நாங்க இன்னைக்கு தான் அந்த செய்தியை கேட்கிறோம், எங்களுக்கே புதுசா இருக்கு. ஆமா, புதுசாதான் இருக்கும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை உலகத்துல நிறைய காரியத்துல அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பாவ அடிமை, மனுஷனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து நிறைய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. கடையில இருக்கும்போது மெழுத்திரி பத்த வைப்பேன், எல்லா சேட்டையும் பண்ணுவேன். ஆக மொத்தம் நடுரோட்ல நின்னேன். என்னைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சனோ வாக்குத்தத்தம் பண்ணாரு. எப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரு? நான் உன்னுடனே கூட இருக்கிறேன்.
நல்லா யோசித்து பாருங்க. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். எதுக்கு? நம்மளை காப்பாத்துவார்ப்பா, நம்மளை காப்பாத்துவார். அவருக்கு தெரியும் நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம குடும்பத்தோட நிலவரம் என்ன, நம்ம எப்படிப்பட்டவங்க, கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் நம்ம தள்ளி போனோம், எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஜீவனை தந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும். அதனால இரவு நேரத்தில் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, நமக்கு என்ன வேணும்? பாதுகாப்பு வேணும். நமக்கு என்ன வேணும்? தேவனோட உள்ள தொடர்பு கரெக்டா இருக்கணும். நமக்கு என்ன வேணும்? தேவனோட உள்ள ஐக்கியம் கரெக்டா இருக்கணும். நமக்கு என்ன வேணும்? உலக பொருள் இல்லை, உலகத்துடைய ஆசை இல்லை, தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த உலகத்துல எத்தனையோ பாவ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வெளியில வரணும். வேற வழியே இல்லை. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்னு சொல்லி இந்த வருஷம் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வருஷம் தேவன் அருளிய மினிஸ்டர் மூலியமாக தேவன் நமக்கு தந்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் இரவு நேரத்திலே நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபிக்க போயிடும். கேளுங்க, அப்பா அவங்க பிள்ளை வந்திருக்கப்பா, என் வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போற எந்த ஒரு காரியம் எனக்கு வேண்டாம்ப்பா. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று வாக்கு தத்தம் பண்ணிட்டாரு. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை பாதுகாக்க, உங்களை உயர்த்த, உங்களை ஆசீர்வதிக்க சில குடும்பத்தை வைத்திருப்பார். கடன் இருக்கா? நிறைய பிரச்சனை இருக்கிறீங்களா? மரண தருவாயில இருக்கிறீங்களா? வியாதியில இருக்கிறீங்களா? படுத்த படுக்கையில இருக்கிறீங்களா? ஹாஸ்பிட்டல் இருக்கிறீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? என்னை எல்லாரும் விட்டுட்டாங்களே, நான் தனிமையா இருக்கிறேனே, நான் விதவையா இருக்கிறேனே, நான் முதியோர் இடத்துல இருக்கிறேனே. சில குடும்பத்துல பிள்ளைகள் செல்போன்ல மூழ்கி போய் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத பையன்கிட்ட பேசி, தேவையில்லாத பிள்ளைகிட்ட பேசி, பல சூழ்நிலை, கண்ணீர் வாழ்க்கை. அப்ப என்ன செய்யணும்? கடந்து வந்த பாதை என்ன? கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோம், நம்ம எப்படிலாம் வாழ்ந்தோம், எல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கும் போது பரலோகத்துல தேவன் நம்மளை பார்ப்பார். என் பிள்ளை வந்திருக்கு, நம்ம சூழ்நிலை என்ன, நம்ம பிரச்சனை என்ன, நம்ம குடும்பத்துடைய போராட்டம் என்ன? அழகா பேசுறாரு. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? கேட்பீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிங்க. என் பேர் ரவிராஜி, தேவன் அருளிய மினிஸ்ட்ரி. என்னுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்க. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்திலே ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமா இராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்னீங்கப்பா. உங்க பிள்ளையோட வாழ்க்கையிலே என்னென்ன சூழ்நிலை உமக்கு தெரியுங்களாப்பா? உமக்கு தெரியுங்களாப்பா? கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனை காரியம் இருக்கு. எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா, எங்களை மன்னிச்சிருங்கப்பா. எங்க வாழ்க்கையில எங்கெல்லாம் நாங்க கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டோமோ அந்த எல்லா குறைகள் எல்லாம் மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. உம்முடைய சமூகத்திலே நாங்க எல்லாரும் வருகிறோம்ப்பா, நாங்க எல்லாரும் வருகிறோம்ப்பா, நாங்க எல்லாரும் வருகிறோம்ப்பா. ரீமா டா 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 ரஷாந்த டோ ரோபா லஹாந்த ட நாமா கபுது பிக்கேதுனா லிபாலபோ ரஹ்பிஹாஸ் பிஹு பிலஹாஷ் நிமரக்கன் தொட்டோரபல லா தூஹா பஹாஸ் பிஹலபா ருஷாத் நிமரக்கன் தொட்டோரபல எலிதுனி மஷபத நிமரக்கன் தொட்டோரபல. எத்தனையோ குடும்பத்திலே இணைந்திருக்காங்கப்பா. து நீ மஹந்த டரௌஷத் நிமரக்கன் தொட்டோரபல லேது ஷெபிதிஹி பிலஹாஸ் பிலஹூரி பிலஹரது சிபிஹி பிஹௌஹா பி ஜிதிரி பி கபலக்கா துரி ஷந்தட்டன மக்கதுரபல லா தடௌஷத் நிமா கட்டா தடரபல கபுது பிக்கேதுனா
Dune shibihi bilahoz, dibihe bilaharadu. Riduni mesid shibil libilihi bilahaura bilaharadu. Raduni madana dunahara baro, duni maraka tutorabala. La shada rakata tata rabaka tutorabala. La dini medini shantata makata tatarabala. Libaba bahaudiri bisibi shaba laba 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 lahurudini marakabudi bekeduna. எத்தனையோ குடும்பத்துக்குள்ள தீர்மானம் எடுத்தீங்க. உங்களுடைய தீர்மானத்தை தேவன் பார்க்கிறார். ஒரு மனிதன் அல்ல, உங்க இதயத்துல நீங்க என்னெல்லாம் யோசிச்சீங்களோ எல்லாம் தேவன் பார்க்கிறார். ரிபூஷதினி மாலா ரஷாந்தட்டன மாக்கபுதி விகேதுனி மரக்கபுதி விகேதுனா லீது நீமா லாபா ரதா நாமா ரபு ஷபா லாபா ரபா தூரபா லஹரதுரபா. எங்களுடைய எல்லா குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. எங்களை பள்ளிகை பெருக செய்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம்ப்பா. எங்க மேல இரக்கமா இருக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. எங்களுடைய பாவம், எங்களுடைய அக்கிரமம், எங்களுடைய மீறுதல் எல்லாவற்றையும் மன்னிக்கிறவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் செய்கிறோம் ராஜா. எங்களுடைய துக்கம், எங்களுடைய பாவம், எங்களுடைய பலவீனம், எங்களுடைய நோய், எங்களுடைய தலைமுறை சாமம் எல்லாவற்றையும் சிலுவையில சுமந்தவரே உண்மையை நாங்கள் அழைக்கிறோம். ஜீவாதிபதியானவரே உண்மை அழைக்கிறோம். யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்கள் அப்படி எங்களுடைய குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் கத்தர் மன்னிங்க. உங்களுடைய ரத்தத்தினால கழிவு சுத்திகரிங்க. இந்த இரவு நேரத்துல யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, நைட் நேரத்துல யாரெல்லாம் பஸ்ல போறாங்களோ, கார்ல போறாங்களோ, ட்ரெயின்ல போறாங்களோ, பிளைட்ல போறாங்களோ, யாரெல்லாம் வீட்டை விட்டு வெளியில இருக்கிறாங்களோ எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். சில குடும்பத்துல வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆபீஸ் ஜெபிக்கிறாங்க, ஆர்மில ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க, எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் உங்களுடைய கரத்துல அப்படிடும். யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். ரீது லாப ஷபதன மரஹந்த டலப கபுதி பெக்கேதுனா ரீபா லாபா ராதா நாம லரபு ஷபா ரஹ துரப கபுதி பெக்கேதுனா எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சேவஹௌ பிஹாஷதினி மிஹபில் ஹாஷதினி மரபல ஹுரபா ரப்துனி மரக்கபுதி பெக்கேதுனா ரிதுஷேதினி ஷேதினி ஷேதினி கட்டா தட்டரபல. எங்க மேல கிருபையா இருங்கப்பா. உங்க கிருபை வேணும்பா. 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 நிறைய குடும்பத்துல தாழ்த்துறாங்கப்பா. உங்க கிருபை வேணும். தூஹௌ ஹஸிபி ஷதினி மபலஹன் தட்டரது ரபோஷபி திஹபி ஹௌஷகது நமலஹன் தட்ட நமலஹரது சேபஹோ பி ஜேபிஹோ லஹஷத ரபலஹரது ரகதுல பலஹஷது நீ மரக்கான் தொட்டு ரபல. எல்லாரையும் ஆசிரியப்பா. நைட் நேரத்தில் ஐடி ஃபீல்டில் பார்க்காங்க, டாக்டர், நர்ஸ், இன்னுமாக போலீஸ் ஆபீசர், ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. கற்பத்தினியா ஜெபிக்கிறாங்க. கத்தர் மனம் இறங்கி ஆசிரியங்க. மாசமா இருக்காங்க, தாய்மொழியும் ஆசிரியங்க. டெலிவரி பொறுப்பாங்க. கத்தர் கூட இருங்க. பிள்ளையோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது. ஏற்ற தொழிலாளி ஏற்ற மனவட்டி அழைத்தாங்கப்பா. சில குடும்பத்துல திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தகாத உறவுகள், தேவையில்லாத பாவங்கள், கத்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ அடிமைகள், எத்தனையோ காரியங்கள், அந்த எல்லா கிரியிலும் சுட்டறிய விட்டுட்டும் தற்கொலை எண்ணங்கள், மரண பயம், மனுஷனை நம்பி ஏமாந்து போன எத்தனையோ காரியங்கள், அந்த எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும். இருதயத்தினுடைய நினைவிலே பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், சிந்தனைக்குள்ளே தேவையில்லாத தீமையான காரியங்கள் எல்லா செத்த கிரியில அழிக்கப்படட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டறிக்கப்படட்டும். டைவர்ஸ் அளவுக்கு சில குடும்பத்தில் போராட்டம், பிரிஞ்சு போயிட்டாங்க, மறுபடியும் இணைந்து வழக்கத்தை கிருபை செய்யுங்க. குடும்பம் ஃபுல்லாக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால வேலை அடையப்படட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரைப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர்ல உங்களுடைய கரத்தில் பண்ணிடும். கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் காணப்படணும். பாவியங்க மேலே கிருபையா இருங்க. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் சேனையில் கர்த்தர் உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கின்ற ராஜா. உங்க நாம மகிமைப்படட்டும். பரிசுத்தம் வாழ கிருபை தாங்க, உண்மையா வாழ கிருபை தாங்க, நீதியை பின்பற்ற கிருபை தாங்க, இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்க. 24 மணி நேரம் கர்த்தருக்காக வேறு விரிக்கப்பட்ட ஜனமாக வாழ கத்த கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு பிள்ளை அபிஷேகம் பண்ணுங்க. பரிசுத்தவெல்லாம் நிரப்புங்க. வேதத்தை தியானிக்கூடிய கிருபை தாங்க. எங்களுடைய இருதய மனக்கண்கள் திறங்க. கல்லான இதயத்தை எடுத்து போடுங்க. உங்களுடைய அப்பா ஜீவ சுவாசம் உங்க பிள்ளைகளை இறங்கி விட்டாஜா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இருதயங்களை அனுப்பினார் என்று விதசம்படி குமாருடைய ஆவியில நிரப்புகிறாஜா. எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்க. பலவீனத்தோடு காய்ச்சல், சளி, வைரஸ், பலவீனம் சில குடும்பத்திலே அப்பா ஹோமா ஸ்டேஜில் இருக்காங்க. கண்ணில் ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், முதுகுல எலும்பு ஆப்ரேஷன், சில குடும்பத்திலே பிளட் கேன்சர், மார்பிள கட்டி,
கேன்சரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சில குடும்பத்தில் எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அலர்ஜி, சொரியஸ் வியாதி, வீசிங் ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனை, சரீரத்தில் பல விதமான அலர்ஜி, சில குடும்பத்தில் சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வயசு அதிகமாகிட்டு நிறைய மாத்திரை இருக்காங்க, தூக்க மாத்திரை எடுக்கிறாங்க, நைட் நேரத்தில் தூக்கம் வர மாட்டுக்கு. எந்தெந்த குடும்பத்திலேயே ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, பிரைவேட் ஆஸ்பத்திரியில், கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், எல்லாரையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா சந்திக்கணும். உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ரிபௌஷ பல 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 ஹோர பல ஹரது நமர ஹரது ரபது ஹபிஹ பஹாஸ்து நிமல ஹரது நிமர ஹரது ரீஷால பௌல ஹந்தட நமக்கபது ಬೇಕೇದು ಮರಕಬದು ಬೇಕೇದು ದೂಲ ಬೌಷಿ ಬಿಲ್ಲಬ ಲಿಬ ಲಬ ಲಹರದು ರಬಲ ಹರದು ரது நமல ஹந்தட நமர ஷேது நீ கந்துட்டு ரபல. ஒவ்வொரு குடும்பம் தொட்டு சுகமாக்கி தாங்கப்பா. உம்முடைய கரம் உங்க பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். பூரண சுகம் தாங்க. தேவன் அருளி அப்ப மினிஸ்டர்களை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தருடைய வருகை வரையும் அப்ப அந்த ஊழியத்தை செய்ய கிருபை தாங்க, 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 கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. ரிபௌலா ஹந்தடலரு ஷபலபலபலபலபலபலபலது ரிமல ஹந்தனமரு ஷைதன மரக்கபது ಬೇಕೇதுனா ரிதுன மரு ஷபலபலபலபலஹரது நி மரக்கபது ಬೇಕೇதுனா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்கள் பிள்ளைகளை சந்திங்க. சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். இந்த வருஷம் எங்களோட பேசின கிருபைக்கா நன்றி. எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துக்குள்ள கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். விசாவுக்கா ஜெபிக்கிறாங்க, வெளிநாட்டு போறக்கா ஜெபிக்கிறாங்க, ரிட்டர்ன் வர்றதுக்கா ஜெபிக்கிறாங்க, சில குடும்பத்துல கவர்மெண்ட் வேலைக்கா ஜெபிக்கிறாங்க, எந்த வேலை கிடைச்சா பரவாயில்ல, உயர் பதவிக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள் அது எல்லாவற்றையும் மன்னித்து உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தை நன்மையினால் நிரப்புங்கப்பா. உலகத்துல நாசம் மோசங்களுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அதிகாலை வேளையில பேச கிருபை தாங்க. அதிகாலை வேளையில பிள்ளைகளை எழுப்பிடுங்க. சீக்கிரமா படுத்துங்க. அது கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க ரட்சிக்கப்படணும். கர்த்தருக்கா முழு நேரம் ஊழிய சில குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பரிசுத்தவான்களை ஆசீர்வதிங்க. விசுவாசிகள் ஆசீர்வதிங்க. புதுசா இணைந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. எல்லாரும் ரட்சிக்கப்படணும். எல்லாரும் பரலோகத்துல வரணும் ராஜா. எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் பரிசுத்தமா வாழணும். எல்லாரும் நன்மை செய்யணும். எல்லாரும் நற்கிரியை செய்யணும். அந்த கிருபைகளுக்கு தாங்க ராஜா. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கர்த்தர் வேலடைங்க. இந்த வருஷத்திலே எந்தெந்த குடும்பத்திலே கடனிலே கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிச்சு மார்க் அப்பா எடுக்கணும்ப்பா. தேவ ஞானத்தினால் தேவ புத்தினால் நிரப்பு ராஜா. தேவையில்லா பயங்கள், தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லா செல்போன் எல்லாவற்றையும் நீக்கிருங்க. பிள்ளைகளோட கரத்தை பிடிங்க. பிள்ளைகளுக்கு விசேஷ ஒரு ஞானத்தை தாங்க. உம்முடைய கரத்தில் அப்படிங்க துதிகான மகிமை எல்லாம் உமொருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்தையும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கூட இந்த ஆசீர்வதிப்பாராக ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் மனோடு கொடுப்பதாக ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் தொடர்புண்டால் நாங்கள் உங்களுக்கு குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியர்களுடன் ஜெபிங்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வரிகளை நாம் காணப்பட வேண்டும். நைட் நேரத்திலே கையில செல்போன் எடுக்க வேண்டாம். தேவையில்லைன்னா தண்ணி ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. அதிக அளவில் 3 மணிக்கு ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். காலம் கடைசியா இருக்கு. கர்த்தர் சீக்கிரமா வருகிறார். கர்த்தருடைய வரிகளை நாம் காணப்படும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியருக்காக தொடர்ந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. நிறைய குடும்பத்தை ஜெபித்து கொண்டிருக்கீங்க. கர்த்தர் குடும்பத்தை அபரிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.